ஸோ இது மாதிரியான ஒரு கிளாஸ் டெக்ஸ்ட் எஃபெக்ட் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் பிக்சல் லேபில். ஸோ இதில் வந்து 2 வேட்டியாக டெக்ஸ்ட் கிளாஸ் எஃபெக்ட் க்ரியேட் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிள் கிளாஸ், இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் திக்கான கிளாஸ் மாதிரி தெரியுது உங்களுக்கு கிளாஸ் எஃபெக்ட். ஸோ இது மாதிரி தான் க்ரியேட் பண்ண போதும் பிக்சல் லேப் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இதோட இமேஜோட சைஸ் பார்த்திங்கன்னா ரீசைஸ் பண்ணிக்கிறேன். 4300க்கு 2800. எப்பயுமே ரெஸ்டூஷன் அதிகமாக வச்சா தான் உங்களுக்கு இமேஜோட குவாலிட்டியும் அதிகமாக கிடைக்கும். ஸோ அதனால் ரெஸ்டூஷன் பெருசாக வச்சுக்கோங்க. ஸோ பேக்ரவுண்ட் அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணுவோம். சாரி ஏற்கனவே இதுக்குள்ள ஸோ எடிட் பண்ணிடலாம். ஸோ இங்கே இருக்க டெக்ஸ்ட்டில் வந்து எடிட் பண்ணுறேன். ஸோ நான் வந்து டெக் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டை வந்து ஃபஸ்ட் க்ரியேட் பண்ணுறேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்தாச்சு. ஸோ ஃபுல்லாக ரீசைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரீசைஸ் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியல் அப்படிங்கிற ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. போல்டு பண்ணிக்கோங்க டெக்ஸ்ட்டை. ஸோ ஃபுல்லாக ரீசைஸ் பண்ண பின்னாடி பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து அப்ளை பண்ண போகிற எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா 3D. ஸோ 3D எஃபெக்ட் 3D டெக்ஸ்ட் அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ டெப்த்து வந்து 6 இருக்கட்டும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பண்ண போகிறது ஸ்ட்ரோக் வந்து பிளாக்கில் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரோக்ஸோட டெப்த்து வந்து எவ்வளோ கொடுக்கணும், அந்த ஸ்ட்ரோக் வித்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் அப்போ சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு அப்படியே விட்டுருங்க. ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கலருக்குள்ளே போய்க்கோங்க. கலருக்குள்ளே போயிட்டு அந்த ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணி அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்க இப்போ டிரான்ஸ்பரண்ட் ஆகிடுச்சா. ஸோ இதுமாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக அந்த கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணி என்லார்ஜ் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த எஃபெக்ட் நம்ம பண்ண போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு வந்து கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் லுக்காக தெரியும். ஸோ நான் கலர் வந்து நான் எல்லோ கலர் வச்சுக்கிறேன். அது ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். எல்லோ, ரெட் இது மாதிரி ப்ளூ இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபாண்ட் செலக்ட் பண்ணியாச்சு. ஃபாண்ட் செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து அடுத்ததாக நம்ம பண்ண போகிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரோக்கில் போய் ஸ்ட்ரோக் வந்து ஃபுல்லாக 0 ஆக்கிட்டு ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்ட்ரோக் வித் பார்த்தீங்கன்னா 1 தான் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு லுக்காக இருக்கும். பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக் வித் 1 கொடுக்குறேன். ஸோ இதுதான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் காமிச்ச இமேஜ். 1 இல்லை 2 கொடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்ட்ரோக் வந்து உங்களுக்கு அந்த கிளாஸி எஃபெக்ட் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் 1 வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. 1 யூஸ் பண்ணிக்கோங்க. அண்டு இதில் வந்து 3D ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் மட்டும் கொஞ்சம் மூவ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல ஒரு லுக் கிடைக்கும். மாடர்னான டெக்ஸ்ட் மாதிரி க்ரியேட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பெரிய பெரிய லோகோஸ்லாம் க்ரியேட் பண்ணுறதுக்கு பெயிட் பண்ணி நீங்கள் இது பண்ணுறீங்க. நீங்கள் ஃப்ரீயாக இதிலே பண்ணிக்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம வந்து இன்னர் க்ளோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இன்னர் க்ளோ இல்லைனா ஷேடோ அது ஆப்ஷன் இருக்கும். ஸ்ட்ரோக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் 1 ஃபஸ்ட் செட் பண்ணிக்கிறேன். ஸோ செட் பண்ண முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னர் ஷேடோ அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். வெறும் ஷேடோவும் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இன்னர் ஷேடோ நான் சொன்ன மாதிரி எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் எஃபெக்ட்குள்ளே கிளாஸ் பார்த்தீங்கன்னா தெரியுது. ஸோ இதில் அந்த பிளர் ரேடியஸை எந்த அளவுக்கு அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த 2 டைப் ஆஃப் கிளாஸ் எஃபெக்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஃபுல்லாக வச்சிங்கன்னா இந்த பிளாக் கிளாஸ் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நார்மலாக கொஞ்சம் குறைச்சி வச்சிங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நான் காமிச்ச இமேஜ் கிளாஸ் எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வேறு லெவலில் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். புதுசாக ஏதோ ஒன்று லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இது மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த டெக் தமிழ் டாட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியுமே நான் போஸ்ட் பண்ணுற வீடியோவை உங்களால் பார்க்க முடியும். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்ப்போம். பாய்.